வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு பதிலாக பொறுப்பேற்றுக்கிறதுக்கு பதிலாக ஆளுங்கட்சி மேல மொத்த பழியை போட்டுட்டு சோசியல் மீடியால ஒரு பெரிய இவர் பெரிய புனிதமான காரியத்தை செஞ்சு தியாகம் செஞ்சுட்ட மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டு 3 நாள் கழிச்சு வந்து வீடியோ போட்டு இவருமே அதுல குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தமும் தெரிவிக்காம இருக்கும் பொழுது இந்த கோபம் அதிகமாகுது. ஸோ ஜட்ஜு பேசுனது எல்லாமே நியாயம், அதுல கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் வந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காருன்னா அது கோபமும் ஒரு காரணம். அவரும் நம்மள மாதிரி ஒரு குடிமகன் தானே. மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா பொறுப்பேற்றுக்க வேண்டியது 2 பேர் தான். நான் சொல்றது பொறுப்பு 2 பேருக்கும் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் செயல்பாடு இருக்குல்ல, காவல்துறை அதுக்கப்புறம் எவ்வளவு வேகமா துரிதமா அங்கிருந்த மக்களை காப்பாத்துறது, ஹாஸ்பிட்டல் போறது, ஹாஸ்பிட்டல் கண்ட்ரோல் வேலை செஞ்சது காவல்துறை அவங்க தரப்ப ரொம்ப கிளியரா செஞ்சுட்டாங்க. இஷ்யூக்கு அப்புறம் அரசு எவ்வளவு வேகமா செய்யணுமோ அவ்வளவு வேகமா அதற்கு வந்து நின்று அந்த வேலைகளை செஞ்சு பார்த்துக்கிட்டு நிவாரணம் கொடுக்குற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா நீங்க பொறுப்பே எடுத்துக்கலன்னா அங்க வந்து பேசிட்டு போன தவிர எதுவுமே பண்ணலன்றாரு விஜய். குறைந்தபட்ச வருத்தம் தெரிவிக்கல, நானும் இதற்கு ஒரு காரணம் ஆயிட்டேன்னு சொல்லல. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? காவலர்கள் தானே பார்க்கணும், அவங்க தானே முன்னாடி எங்களை இதெல்லாம் சொல்றாங்க. அப்படின்னு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னா எங்களை தடுத்து நிறுத்திருக்கலாமேன்னு கேட்கறாங்க. கட்சி தொண்டர்கள் தான் நாங்க பார்க்க முடியும், பொதுமக்களுக்கு அவங்க தானே பொறுப்புன்றாங்க. இதெல்லாம் வாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்களோட வாதம். இந்த விஷயத்திற்கு A1 விஜய் தான், A2 புசி ஆனந்த், அப்புறம் தான் வரிசை எல்லாருமே வருவாங்க. ஆனா இங்க வந்து மாவட்ட செயலாளர் மட்டும் கைது பண்ணிருக்காங்க. இன்னும் புசியை கைது பண்ணல, நிர்மல்குமாரை கைது பண்ணல, இவர் மேல வழக்கே போடல. ஒரு ஆனந்த் அவர்கள் சிடிஆர் கும்பலை அரெஸ்ட் பண்றது அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஏன்னா 3 போலீஸ் தனிப்படை அமைச்சிருக்காங்க, ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கு? இப்ப நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பாருங்க, இவங்களே சைத்திட்டம் செஞ்சுட்டு இவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு மக்களையும் இவங்களே கொலை பண்ணிட்டு இவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. இதுல இருக்கக்கூடிய லாஜிக் என்ன, நியாயம் என்னங்கிறத யோசிக்காத ஒரு கிரௌடுங்க இருக்கு. இப்போ இவ்வளவு பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. சீமான் போய் பார்த்தாரு, திரும்ப போய் பார்த்தாரு, எடப்பாடி எல்லாரும் அரசுக்கிட்ட நம்ம காவல்துறை அனுமதி வாங்கிட்டு போனோம். ஒரு கட்சி தலைவர் தார்மீக பொறுப்பேற்று போய் பார்க்கலாம், யார் வேணா போய் பார்க்கலாம். அதற்கு அனுமதியெல்லாம் தேவையில்லை. ஒண்ணு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு பயப்படுவாங்கன்னா, நீங்க சோசியல் மீடியால எங்க விஜயை வந்து சைத்திட்டம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், இல்ல விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொல்லலாம், விஜய் புனித மரம்னு சொல்லலாம், விஜய் வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதுவன்னு சொல்லலாம், நீங்க என்ன வேணா சொல்லலாம். களத்துல இறந்து போனவங்க, அந்த உயிரை இழந்தவர்களோட வீட்டுல போய் பார்த்தா தானே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேரை தூக்கிட்டு போறாங்க, 3வது ஒருத்தர். இது நம்ம பார்த்த வீடியோ. இன்னும் மொத்த வீடியோ இவரோட சிசிடிவி வந்து வச்சுக்கோங்க. அது வந்துச்சுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபுல் முழுக்க இவரை வேற சுத்தி என்னெல்லாம் நடந்ததுங்கிற காட்சிகள் வெளியே வரும். வெளியே வந்துச்சுன்னா தான் எத்தனை பேர் இவர் பேசிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, எத்தனை பேர் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து போனவர், அந்த நிகழ்ச்சியை நடத்தினவர். அதற்கு பிறகு இது எப்படியுமே பெரிய அசம்பாவிதமா முடியும்னு இவருக்கு தெரியும். அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி வந்தவர், ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்காம, ஒரு வருத்தம் தெரிவிக்காம, பாட்டுக்கு போகாம வந்தவர் எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும்? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் அண்ணா வணக்கம். வணக்கம். நேற்று கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் நேற்று கோர்ட்டில் வந்து முன்ஜாமீன் வழக்கம் அண்ட் வந்து பல வழக்குகள் வந்து அதில் நீதிபதி சொன்ன வார்த்தைகள் வந்து நிறையா வார்த்தைகள் வந்து ஓப்பனாக இது தாவேக்காவை விமர்சித்த நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதற்கப்புறம் அந்த நீதிபதியை விமர்சித்து பல வீடியோக்களும் வரப்பட்டது. இது நடந்தது என்ன, நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இயல்பாக நம்ம நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு பொலிட்டீஷியன், ஒரு ஜட்ஜு, இது எல்லாத்தையும் தாண்டி அடிப்படையில் எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். நார்மலாக இருக்கக்கூடிய நியாய தர்மம் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த நிகழ்வில் தாவேக்கா நடந்துக்கிட்ட விதம் வந்து பெரிய கோவத்தை தந்திருக்கு. கோவத்தை தரும். ஏன்னா அவங்க செயல்பாடு அப்படி தான் இருந்தது. இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. அந்த இடத்துல யாருமே இல்லை, தலைவரும் இல்லை, அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களும் இல்லை, பொறுப்பாளர்கள் யாரும் இல்லை, மாவட்டத்தில் இருந்த யாருமே இல்லை. அரசே அதை நின்று எல்லா வேலையுமே செய்யுது. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் போகிறாங்க, பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பை கூட அவங்க சைடுல நடக்கல. அதோ அந்த நிகழ்வுக்கு வருத்தமும் தெரிவிக்கல. வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு பதிலாக மன்னிப்பு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு பதிலாக திமுக மேலேயே ஒட்டுமொத்த பழியையும் போட்டுட்டு, அரசுக்கு மேலேயே மொத்த திமுகங்கிறது 2வது, ஆளுங்கட்சி எதுவாக இருந்தாலும் ஆளுங்கட்சி மேலே மொத்த பழியை போட்டுட்டு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய இவர் பெரிய புனிதமான காரியத்தை செஞ்சு தியாகம் செஞ்சுட்ட மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டு, அதில் வேற 2ஆம் கட்ட தலைவர் ஆதவ் வந்து ஒரு ட்வீட் போட்டு புரட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்றதாகட்டும், 3 நாள் கழிச்சு வந்து வீடியோ போட்டு இவருமே அதில் குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தமும் தெரிவிக்காமல் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி என்ன இந்த கோபம் அதிகமாகுது? ஸோ ஜட்ஜு பேசுனது எல்லாமே நியாயம், அதில் கொஞ்சம் தடினமான வார்த்தைகள் வந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காருன்னா அது கோபமும் ஒரு காரணம். அவரும் நம்மள மாதிரி ஒரு குடிமகன் தானே. எத்தனை கட்சிகளை பார்த்துருப்பாரு, எத்தனை வழக்குகளை பார்த்துருப்பாரு, எவ்வளோ பிரச்சனைகளை பார்ப்பாங்க. எந்த இஷ்யூலையுமே ஒரு கட்சி இப்படி நடந்துக்காது. அப்படிங்கும்போது அவரோட கேள்வி என்ன இருக்கு?
இஸ் அ பார்ட்டின்னு கேட்குறாரு, இது ஒரு கட்சியான்னு கேட்குறாரு. இன்னொரு எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன தோணுன்னா, நேற்று நடந்த முக்கிய வாதத்தில் வந்து இவங்க தரப்புல தாவேகா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துற பொறுப்பு வந்து காவல்துறைக்கு இருக்கு, அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நடத்துறது தாவேகா. அப்புறம் எப்படி மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துற பொறுப்பு காவல்துறைக்கு வரும்ன்ற எனக்கு ஒரு பர்சனலா ஒரு கேள்வி எழப்பட்டது. காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்கு, காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்க லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா, ஒரு கூட்டம் வருது, அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அரசோட பொறுப்பு தானே, காவல்துறை பொறுப்பு தானேன்ட்டு பொதுவா யோசிக்கலாம். ஆனா ஒரு நிகழ்வுன்னு வரும் பொழுது, நம்ம நிகழ்ச்சியை நடத்துறோம், நீங்க ஒரு 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 மண்டபத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்கன்னா, அதற்கு அடிப்படை தேவையான விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களோட தானே. அதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, எதுவும் பிரச்சனைகள் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் காவல்துறை எடுத்துக்கும். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, அதுக்கு முந்தின நாள் வந்து டேக் டிவோர்ஷன் அப்படின்னு கரூர்ல நிறைய இது பண்ணது அப்படின்றது. இதே காவல்துறை மறுத்திருந்தா எங்க கூட்டத்துக்கு வராம காவல்துறை தடுக்கப்பட்டார்கள், மக்கள் எல்லாம் தடுத்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி இங்க வந்திருக்கும்ல. என்னன்னா இப்ப முந்தின நாள் வந்து டேக் டிவோர்ஷன் அப்படின்னு கரூர்ல நிறைய இடத்துல போடப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு மாநாடு தாவேகா வச்சாங்க. அதே மாதிரி இப்ப காவல்துறை சப்போஸ் மறுத்திருந்தால், கூட்டத்தை வர முடியாம கட்டுப்படுத்தி இருந்தால், எங்க கூட்டத்தை வந்து விஜயை பார்க்க வராமல் காவல்துறை வந்து அடக்குமுறை செய்தார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் தாவேகா அந்த குற்றச்சாட்டு தான் வரும். அதற்காக தான் இவங்க வந்து அந்த கூட்டத்தை, அந்த விஜய் பிரச்சாரத்தை அனுமதிச்சதுக்கு காரணமே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருங்கிறதுனால தான். ஆனா நியாயப்படி பார்த்தா அதெல்லாம் யோசிக்க கூடாது. இங்க இவங்க சொன்ன டைமுக்கு வரல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கூட்டம் இங்க ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் ஆகுது, பல பேர் மயக்கமாயிராக்குறாங்க, பிரச்சனை. முன்னாடி விஜய் வந்து சேர்றதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கும் பொழுது இவங்க ரொம்ப தயவுதாட்சனை பார்க்காம அவரை நிறுத்தி திருப்பி அனுப்பியிருக்கணும் நியாயப்படி. ஆனா பொலிட்டிக்கலி யோசிச்சா இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வரும், கண்டிப்பா கேட்பாங்க, மேலதிகாரிகிட்ட கேட்பாங்க, இப்படி இருக்கு இல்ல, இப்போ அவங்க திருப்பி அனுப்புனா பெரிய பிரச்சனை ஆகும், இதை ஒரு பிரச்சாரமா எடுத்து முன்வைப்பாங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்க, சரி ஓகேங்கிற ஒரு எப்படியோ அவரை ஓரளவுக்கு சேஃப்கார்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துடுறாங்க. விஜயுமே அதை சொல்றாரு, காவல்துறையில நான் உள்ள வந்திருக்க முடியாது, அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆரம்பிக்கிறாரு. இன்னொன்று, அந்த கூட்டத்துக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய காவலர்கள் எண்ணிக்கையோட அதிகமாக 559 காவலர்கள் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கள் என்ன மேக்சிமம் செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்காங்க. பட் இஷ்யூன்னு ஒன்று நடந்துட்டா அவங்களுக்கு ரெண்டு பக்கமே பழி வரும். இஷ்யூ நடந்திருக்கு, மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா பொறுப்பேற்றுக்க வேண்டியது 2 பேரும் தான். நான் சொல்றது பொறுப்பு 2 பேருக்குமே இருக்கு. ஆனா இஷ்யூ நடந்துருச்சு, ஓகேவா, அதுக்கப்புறம் செயல்பாடு இருக்குல்ல, காவல்துறை அதுக்கப்புறம் எவ்வளோ வேகமாக துரிதமாக அங்கிருந்த மக்களை காப்பாற்றுறது, ஹாஸ்பிட்டல் போகிறது, ஹாஸ்பிட்டல் கண்ட்ரோல் எடுத்து வேலை செஞ்சதை காவல்துறை அவங்க தரப்பை ரொம்ப கிளியராக செஞ்சுட்டாங்க. இஷ்யூக்கு அப்புறம் அரசு எவ்வளோ வேகமாக செய்யணுமோ அவ்வளோ வேகமாக அதற்கு வந்து நின்று அந்த வேலைகளை செஞ்சு பார்த்துக்கிட்டு நிவாரணம் கொடுக்குற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க, கொடுத்தோம். ஆனால் நீங்கள் எங்க, நீங்களும் பொறுப்பு தானே, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குங்கிறத கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதிக பொறுப்பு, தார்மீக பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு இஷ்யூ நடந்துருச்சுன்னா அந்த இஷ்யூக்கு காரணம் யாராவது இருக்கலாம், ஆனால் அதற்கு பொறுப்பேற்றுக்க வேண்டிய யாருன்னு ஒன்று இருக்கு. உங்கள் வீட்டு நிகழ்வுக்கு நான் வந்தேன்னா பொறுப்பு நீங்கள் தான். அதில் கீழே நான் சும்மா உங்களால் எந்த இது இருந்திருக்கா, எனக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா கூட பொறுப்பு நீங்கள் தானே, ஏன்னா நான் உங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேங்கிற அந்த தார்மீக பொறுப்பாக கூட பொறுப்பே எடுத்துக்கல. நான் அங்கே வந்து பேசிட்டு போன தவிர எதுவுமே பண்ணலைன்றார் விஜய். குறைந்தபட்ச வருத்தம் தெரிவிக்கல, நானும் இதற்கு ஒரு காரணம் ஆயிட்டேன்னு சொல்லலை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும், காவலர்கள் தானே பார்க்கணும், அவங்க தானே முன்னாடி எங்களை இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னா எங்களை தடுத்து நிறுத்திருக்கலாமேன்னு கேட்குறாங்க. கட்சி தொண்டர்கள் தான் நாங்கள் பார்க்க முடியும், பொதுமக்களுக்கு அவங்க தானே பொறுப்புன்றாங்க. இதெல்லாம் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவங்களோட வாதம். நிகழ்ச்சி நடத்துகிறவங்க நீங்கள் கோர்ட்டுக்கு இந்த வாதத்தை எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் பப்ளிக் பார்க்குறாங்க. அப்போ பப்ளிக் என்ன நினைப்பாங்க, அப்போ விஜய் வந்தாங்கன்னா கட்சி தொண்டர்கள் போனால் மட்டும் இவங்க பார்த்துப்பாங்க, நாங்கள் போனால் இவங்க பார்த்துக்க மாட்டாங்கன்னு அப்படி தானே தோணும். ஸோ மக்கள் மன்றத்தில் இவங்க கட்சிக்கான ஒரு மதிப்பீடு இருக்குல்ல, அந்த மதிப்பீடு ரொம்ப குறைஞ்சிருக்கிறதா பார்க்குறேன். எக்ஸப்ட் அந்த விஜயோட ரசிகர்கள் தாண்டி, எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குற ரசிகர்களை தாண்டி பொதுஜனம் வந்து பெருசாக டிஸ்டர்ப் ஆகிருக்கும். இப்படி பேசுகிறாங்க, இப்படி வாதம் பண்ணுறாங்க, சைத்திட்டம்னு சொன்னாங்க, இவங்களே போயிட்டு இல்லை அது விபத்துன்றாங்க. அதாவது பிரச்சனையை சைத்திட்டம் சொல்கிறது, புசியானது மேலே கேள்வி வருது, நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லும்போது அது எப்படிங்க விபத்து தானேன்றாங்க. அப்போ அப்படிங்கும்போது அப்போ போய் சொல்லிட்டீங்களா சைத்திட்டம்ட்டு. ஸோ இப்படி எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இவங்களோட மதிப்பீடு ரொம்ப குறைஞ்சிருக்கிறதா பார்க்குறேன். இன்னொரு ஒரு முக்கிய இதுவாக நேற்று வந்து முன்ஜாமீன் வந்து மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னும் விசாரணையே தொடங்கல, அதுக்குள்ளே எப்படி முன்ஜாமீன் கொடுக்குறது அப்படின்ற இது சொல்லியிருக்காங்க. ஸோ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் சரி, ஆனந்த் அவர்களும் சரி, கடந்த ஒரு வாரமாக தலைமறைவு அப்படின்ற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அரெஸ்ட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குங்கிறத தாண்டி அரெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் நியாயம். நியாயமாக பார்த்தா நியாயமாக இந்த விஷயத்திற்கு A1 விஜய் தான், A2 புசி ஆனந்த்.
அப்புறம் தான் வரிசை எல்லாருமே வருவாங்க. ஆனால் இங்கே வந்து மாவட்ட செயலாளர் மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் முசியை கைது பண்ணலை, நிர்மல்குமாரை கைது பண்ணலை, இவர் மேலே வழக்கே போடலை. அந்த அந்த ட்வீட் போடலைன்னா அவர் மேலே வழக்கே கிடையாது, யார் யாதவ் மேலே. ஸோ விஜய் மேலே வழக்கு இது வரைக்கும் போடலை. ஸோ அது போடும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வழக்கு போடப்பட்டிருக்கிறது, முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கும் போது முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிங்கிறது தான். அரசு கைது செய்ய பயப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஒரு ஆனந்த் அவர்கள் சிடிஆர் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஏன்னா 3 போலீஸ் தனிப்படை அமைச்சிருக்காங்க. ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க காரணம் என்ன? பயம் கிடையாது. அது எப்படின்னா நம்ம ஊரில் கல்ச்சராகவே ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாருங்க, இவங்களே சைத்திட்டம் செஞ்சுட்டு, இவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு, மக்களையும் இவங்களே கொலை பண்ணிட்டு, இவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. இதில் இருக்கக்கூடிய லாஜிக் என்ன, நியாயம் என்னங்கிறத யோசிக்காத ஒரு க்ரௌடு இங்கே இருக்கு. அதே ஒரு பிரச்சாரமாக முன்னெடுப்பாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் தயங்குறாங்கன்னு பார்க்குறேன். ஆனால் கோர்ட் நேற்று பேசுகிற வரைக்கும் இந்த தயக்கம் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அதற்கு முன்னாடியே அரசு ரொம்ப கவனமாக தான் அதை கையாண்டுருக்கு. நம்ம இமீடியட்டாக விஜய் மேலே ஒரு வழக்கு போட்டு, புசியான மேலே வழக்கு போட்டு, எல்லாருக்கும் கைது நெருக்கடி கொடுத்து 2 பேரை கைது பண்ணிட்டோம்னா இது அப்படியே நம்ம பக்கம் திரும்பும். ஒரு அரசு என்ன செய்யணும்னா நியாயப்படி கைது பண்ணி உள்ள வைக்கணும். ஆனால் ஒரு திமுக கட்சி என்ன பண்ணும்? அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டேமேஜை பார்க்கும்ல. எலெக்ஷன் வேற நெருங்குது. ஆட்சிக்கு வந்து புதுசாக இருந்தால் கூட பரவாயில்ல, எலெக்ஷன் நெருங்குது. இந்த நேரம் வந்து இதை பண்ணோம்னா அது அப்படியே நமக்கு எதிராகவும் திரும்ப வாய்ப்பு இருக்கும்போது அவங்க ஒரு தயக்கத்தை காட்டினாங்க. பட் கோர்ட்டை இப்போ முன்ஜாமீனை மறுத்துரு அப்படிங்கும்போது அவங்க அரசு நோக்கி தான் நகரணும், நியாயமாக பண்ணணும். இதுக்கப்புறமும் பண்ணல. நம்ம நேற்று மதியானம் நடந்தது, இப்போ 24 hours நியர்லி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம். ஓகே. இன்னொன்று, திருமாவளவன் அவர்கள் பேசியதுபடி ஏன் விஜய் மேலே இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக மேலேயே வைக்கிறாரு. அதில் முக்கியமாக ஒரு இதில் வந்து நீங்கள் பாஜகவும் திமுகவையும் மறைமுக கூட்டணின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் எதுவும் அண்டர் கிரவுண்ட் ட்ரீலிங் இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய இது வச்சுருக்காரு. ஸோ விஜய் மீது இன்னும் எந்த ஒரு வழக்கும் போடவில்லை. கோர்ட் வந்து நேற்று விஜய் வந்து கடுமையாக சாடி இருக்கு. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் அரசு இந்த ஒரு இதை விஜய் மேலே வழக்கு போட்டு கைது செய்ய வாய்ப்புகள். விஜய் மேலே வழக்கு போடுவாங்க நான் நம்பல. ஏன்னா அதற்காக இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன வழக்கம் தான். விஜய் தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சா இங்கே என்ன ஆகும்னு பாருங்க, என்ன மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னு பாருங்க. மக்கள் தான் நியாய தர்மத்தை யோசிக்கிறதே இல்லையே, தவறு சரியெல்லாம் யோசிக்கிறதே இல்லையே. ஒரு பிரபலமான நடிகர் அவர் கட்சி தொடங்கினாரு, கொண்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறது இல்லை எங்கள் டிஸ்கஷனாக இருக்கு. இவங்க வேணும்னு பிளான் பண்ணி அவரை வளர விடாமல் பண்ணுறதுக்கு அவர் கட்சி அழிக்கிறதா உள்ள வச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு அரசு செய்ய வேண்டியதை தாண்டி ஒரு கட்சி ஒன்று யோசிக்கல. கட்சி இருந்தால் தானே நாளைக்கு அரசாங்கம் இருக்க முடியும் அவங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் அதுதான் யோசிப்பாங்க. ஸோ இது வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங்காக இல்லை. ஆனால் அந்த டவுட் வர்றது நியாயம், எதார்த்தம். அதனால அவர் அந்த விஷயத்த சொல்றாரு, அதை நான் மறுக்கல. ஆனால் இப்படிதான் திமுக யோசிப்பாங்கன்னு சொல்றேன். ஒரு கட்சியாக இது அவங்கள டேமேஜ் பண்ணும். விஜய் அரெஸ்ட் பண்ண கண்டிப்பா அது தேவையில்லாத இமேஜை கொடுக்கும், தேவையில்லாத நெகட்டிவை கொடுக்கும். அது எதுக்கு பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஓகே. விஜய் ஏன் அரசியலுக்கு வரார், எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்கும்போது ஏன் திடீர்னு ஒரு அரசியல் அப்படின்னு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாதம் இருக்குது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அனிதா வீட்டிற்கு விஜய் சென்றார், துப்பாக்கி சூடு இப்போ நேரடியாக சென்றார் அப்படின்னு பல இது வந்து விஜய் சைட்லேருந்து சொல்லப்பட்டது. இப்போ கரூரில் அவரோட ஒரு நிகழ்ச்சியில் 41 பேர் இறந்துருக்கா அப்படின்ற போது போலீஸ் பெர்மிஷனுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கார் கரூர் செல்வர்கன்னு ஒரு இது வந்து எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. நீங்கள் பல அரசியல் தலைவர்களை பார்த்துருப்பீங்க. இது எப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிக்கையாக இருக்குல்ல? கரூர் போல் இன்னும் பர்மிஷன் கொடுக்காதனால நாங்கள் போகல அப்படின்றது. பெர்மிஷன் கேட்கவே இல்லையே. பெர்மிஷன் மனு கேட்டிருக்கோம். பெர்மிஷன் வாங்கணுமான்னு கேட்குறேன். வாங்க வேண்டியது ரெண்டாவது, வாங்க வேண்டியதே இல்லை முதல்ல. இப்போ இவ்வளோ பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. சீமான் போய் பார்த்தாரு, திரும்ப போய் பார்த்தாரு, எடப்பாடி எல்லாரும் அரசுக்கிட்ட நம்ம காவல்துறை அனுமதி வாங்கிட்டே போனாங்க. இல்லை ஒரு கட்சி தலைவர் தார்மீக பொறுப்பேற்று போய் பார்க்கலாம், யார் வேணா போய் பார்க்கலாம். அதற்கு அனுமதிலாம் தேவையில்லை. ஒன்று அதை தாண்டி இவங்க அனுமதி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நேற்று அனுமதி அது என்ன அனுமதிங்கிற விவகாரமே அங்கே இல்லை. அவங்களோட தரப்பில் அப்படி ஒரு மனுவும் இல்லை, விவாதமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறம் அனுமதியுமே கேட்கல. அப்போ அங்கே போகிற மூட்ல இல்லை. ஐ திங்க் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. எதுக்கு பயப்படுவாங்கன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்கள் விஜயை வந்து சைத்திட்டம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், இல்லை விஜய் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லலாம், விஜய் புனிதமாறோன்னு சொல்லலாம், விஜய் வானத்தில் இறங்கி வந்து தூதுவன்னு சொல்லலாம், நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். களத்தில் இறந்து போனவங்க, அந்த உயிரை இழந்தவர்களோட வீட்டில் போய் பார்த்தா தானே தெரியும். அவங்களுக்கு தெரியும்ல என்ன நடந்ததுன்ட்டு. விஜய்க்கும் தெரியும். ஏன்னா அவர் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போகிற வீடியோலாம் இப்போ தான் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தானே ஒரு மனுஷன் வந்து அந்த பேச்சையும் திறந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு. எப்படி முடிஞ்சதுன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு யோசிக்கவே எனக்கு வருத்தமாக இருக்குது. அப்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் இது எதனால் நடந்ததுன்ட்டு. அப்போ நேரடியாக அங்கே போகும்போது அவங்க ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க ரியாக்ஷன் விஜய்க்கு எதிராக திரும்பிடுச்சுன்னா, பட் ஒரு அரசியல் தலைவராக அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகும். அவர் அரசியல் தலைவராங்கிற டவுட்டே நமக்கு வருது இல்லை. அவர் அரசியல் தலைவர் கிடையாதுன்னு தோணுது எனக்கு. அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவருக்கான தகுதி இல்லாதவரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது இருந்திருந்தா அந்த இஷ்யூவுக்கு அங்கிருந்து ஒரு கிளம்பியே வந்திருக்க மாட்டார்.
முதல்ல இவர் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் மயங்கி விழும்போது தூக்கிட்டு போகும்போது அங்க பேச்சே இவர் நடத்திருக்க மாட்டார். இவர் அங்க நின்று அந்த பிரச்சனை சரி, இவர் கீழே இறங்க வேணாம், இறங்கினா முடியாது. இவர் மேல நின்று அதை எல்லாமே சரி பண்ணி இமிடியேட்டா இவரே அந்த முன்னிட்டு நடத்திருக்கணும். அதை பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனையை மாறி இருக்கும், இறப்புகள் நேர்ந்திருக்கும், சேதாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இவர் மேல நம்ம குற்றம் சொல்றதுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா அப்படி ஒன்று ஆயிடுச்சு, கூட்டம் அதிகம் அடிச்சும் போது அந்த மனுஷன் இறங்கி நின்று பண்ணாருங்கிறது தான் வரும். அதெல்லாம் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு கண்ணீர் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. தூக்கிட்டு போகும்போது கீழே ஒருத்தர் கத்துறாரு, ஒருத்தர் மயக்கம் போட்டு தூக்கிட்டு போறாங்க முன்னாடிங்க. நான் கூட ஆரம்பத்தை இது எங்கெங்கேயே சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் அங்கங்கே நடந்து நினைச்சு பார்த்தா இவரை சுற்றி அவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு கண்ணீர் பண்றாரு, பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேரை தூக்கிட்டு போறாங்க, 3வது ஒருத்தர். இது நம்ம பார்த்த வீடியோ. அப்போ இன்னும் மொத்த வீடியோ இவரோட சிசிடிவி வந்துன்னு வச்சுக்கோங்க. அது வந்துச்சுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபுல் முழுக்க இவரை வேற சுற்றி என்னெல்லாம் நடந்ததுங்கிற காட்சிகள் வெளியே வரும். வெளியே வந்துச்சுன்னா தான் எத்தனை பேர் இவர் பேசிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, எத்தனை பேர் தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவர் போனவர், அந்த நிகழ்ச்சியை நடத்தினவர். அதற்கு பிறகு இது எப்படியுமே பெரிய அசம்பாவிதமாக முடியும்னு இவருக்கு தெரியும். அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி வந்தவர், ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்காம, ஒரு வருத்தம் தெரிவிக்காம, ஸ்பாட்டுக்கு போகாம வந்தவர் எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நமக்கு தோணலை. அந்த நிகழ்வு முடியுமே முதல்வர் அவர் இதை விசாரிக்க ஒரு ஆணையத்தை அமைத்தார். ஆனால் அந்த ஆணையம், அந்த குழு விசாரிக்காமல் அதற்கு முன்னாடியே சரி அமுதா ஐஏஎஸ் அவர்களும் சரி, இல்லைனா செந்தில் பாலாஜியும் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது நியாயம் இல்லை அப்படின்னு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒரு இதை வச்சார். இதை எப்படி பார்க்கலாம்? நியாயம், தர்மம், சட்டம் எல்லாத்தையும் தாண்டி இந்த இஷ்யூ இதற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது தாவேகா. அவர்கள் பொறுப்பேற்காம அந்த மொத்த பழியையும் தூக்கி திமுக மேல போடுறாங்க. அதுவும் திமுக அரசு பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலன்னு கூட சொல்லல, சதித்திட்டமே திட்டாங்க. செந்தில் பாலாஜி உள்ள ஆளை இறக்கிட்டார், என்னென்னோ பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டம் தாண்டி என்ன அட்வொகேட் பேசுறாரு, அந்த 41 பேருமே இங்க இறந்தாங்களா, ஏற்கனவே இறந்த பாடியை சேர்த்துட்டாங்களும் கூட டவுட் இருக்கு, ஆதவர்ஜனாவோட மனுவில் கூட அது இருக்குன்றார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு விபத்தை இவர் சொன்ன மாதிரி ஒரு தனி மனித டிசாஸ்டர் தான். அந்த தனி மனிதனால் நிகழ்த்தப்பட்ட டிசாஸ்டரை அப்படியே அரசு பக்கம் திருப்புறாங்க. அப்ப அவங்க விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வராங்க. அதுதானே முதல்ல செய்வாங்க, ஒரு கட்சியோ ஒரு அரசோ அதுதானே செய்யணும். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க ஏன் எந்த இஷ்யூலயுமே ஒரு இஷ்யூ நடக்கும்போது, ஒரு பேரிடர் நடக்கும்போது விளக்கம் கொடுக்கறதெல்லாம் யாரு? தலைவரா விளக்கம் கொடுக்குறாரு? செய்தி தொடர்பாளர் தான் அமுதா ஐஏஎஸ் ஆபீசர். அதுக்கு ஒரு பொறுப்பு அதிகாரி போடுவாங்க. அவங்க தான் இப்போ கொரோனா டைம்ல எல்லாம் ஏடிஎம்கே காலத்துல எடப்பாடியை விளக்கம் கொடுத்துருந்தார் டெய்லி இல்லையா? இது ஒன்றும் புதுசு இல்லையே. எல்லா இஷ்யூலையும் அந்த நிகழ்வுக்கு யார் அதிகாரியோ யார் அவங்க விளக்கம் சொல்றது ஒன்றும் புதுசு கிடையாது தமிழக அரசியல்ல. இது காலங்காலமா நடக்கிறது தான் ஒன்று. இன்னொன்று என்னன்னா, அவங்க ஏன் அதை வேகமா செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா, சோசியல் மீடியால இது ஒரு பெரிய நெகட்டிவான விஷயத்த, பொய்யான விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க. ஏன் பொய்யான விஷயம் சொல்றோம்னா, அவங்களால எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியல. நேற்று கோர்ட்ல சொல்லியிருக்கணும்ல, நேற்று கோர்ட்ல சொல்லியிருந்தா இந்த வழக்கு வேற திசை நோக்கி நகர்ந்துருக்கு. ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே ப்ரூவ் பண்ணாதனால உண்மையான என்ன கண்டுபிடிக்கிட்டு நம்ம தனி குழு அமைச்சிருக்காங்க. எந்த எவிடன்ஸுமே இல்லாம சைத்திட்டம் சொல்லிட்டா, அதை விஷ ஊசி போட்டுட்டான், கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான், உள்ள பூந்து வெட்டிட்டாங்க, விஷவாயு கலந்துட்டான், என்னென்னோ சொல்லிட்டு இருந்தா இதை எப்படி ஸ்டாப் பண்றது போது விளக்கம் அவங்க சொல்லி ஆகணும்ல. அதனால கொஞ்சம் துரிதமா நடக்குது, அவ்வளவுதான். தொடர்ந்து பேசுவோம் நேரத்துக்கு. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். Ariza, shirts and trousers.